அமரர் கல்கி அவர்களின் மிக புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் என்கின்ற மிக அற்புதமான காவியத்துடைய சுருக்கத்தை தினம் பார்க்க முயல்வோம். முதல்ல ஆடித்திருநாள். ஆதியும் அந்தம் இல்லாத கால வெள்ளத்தில் நம்ம பிரயாணம் செய்யும்போது ஒரு வினாடிக்கு ஒரு நூற்றாண்டு வீதம் நம்ம கடந்து பின்னோக்கி போனால் கிட்டத்தட்ட 982 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்துக்கு நம்ம போகிறோம். தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கு இடையில் உள்ள திருமுனைப்பாடிங்கிற தென்பகுதியில் தில்லை சிற்றம்பலத்துக்கு மேற்க 2 காத தூரத்தில் அலைக்கடல் போல் ஒரு ஏரி பறந்து விரிந்து கிடக்கு. அதுக்கு வீரா நாராயண ஏரின்னு பெயர் சொல்கிறாங்க. தெற்கு வடக்கில் 1.5 காத நீளமும் கிழக்கு மேற்கில் 1/2 காத அகலமும் அதுக்கு இருக்குது. காலப்போக்கில் அது பேர் வீராணத்து ஏரின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆடித்திங்கள் 18ஆம் நாள் முன் மாலை நேரத்தில் கடல் போல் விந்திருக்கிற அந்த வீராணன் ஏரி கரையில் ஒரு வாலிப வீரன் குதிரையில் வந்துட்டுருக்கான். அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானவர் குலத்தை சேர்ந்த வல்லவராயன் வந்தியத்தேவன். நெடுந்தூரம் பிரயாணம் செய்கிறான். ரொம்ப களைச்சிருக்கு அவனுடைய குதிரை. மெல்ல மெல்ல நடந்து வருது. ஆனால் அந்த வீரன் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா அந்த வீரநாராயண ஏரியோடைய அழகு அவனை வசீகரிச்சிருக்கு. இப்போ ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொன்னதுனால சோழ நாட்டு நதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளம் 2 கரையும் தொட்டுக்கிட்டு போகுது. அந்த நதியிலேருந்து தண்ணீர் பெறும் ஏரிகளும் பூரணமாக நிரம்பி கரையோட உச்சியை தொட்டுக்கிட்டு இருக்கு. அலை மோதுது. இது வழக்கமாக இருக்கிற ஒன்று. வடகாவேரின்னு பக்தர்களாலும் கொள்ளிடம்னு பொதுமக்களாலும் வழங்கப்பட்ட நதியிலேருந்து வடவாற்றின் வழியாக தண்ணீர் வீரநாராயண ஏரியில் பாய்ந்து அது ஒரு பெரும் கடல் போல் ஆக்கியிருக்கு. அந்த ஏரியோட 74 கான்வாய்களின் வழியாகவும் தண்ணி குப்பு குப்பு குப்புன்னு பாய்ந்து போகுது. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி. அந்த ஏரி தண்ணியை கொண்டு கண்ணு கட்டிய தூரம் கழனிகளில், கழனின்னா விவசாயம் பண்ணுற இடம், உழவு விரைத்தெளிப்புன்னா அந்த விதை போடுறது, நடவு நடந்துக்கிட்டு இருக்கு. உழவு செஞ்சுக்கிட்டே குடியான மக்கள், நடவு நட்டு கொண்டிருந்த குடியான பெண்களும் இனிய இசையில் குதூகலமாக அங்கங்கே பாடிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்தியத்தேவனுக்கு களைத்திருந்த குதிரையை விரட்ட விருப்பமே வரல. மெதுவாக போய்கிட்டே இருந்தான். ஏரிக்கரை மீது ஏறிந்து அந்த ஏரிக்கு 74 கான்வாய் உண்டுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா அப்படிங்கிற ஆர்வம் வேறு அவனுக்கு அதிகமாக இருந்தது. 1-2 எண்ணிக்கிட்டே வரான். அந்த 70 கான்வாய்களை அவன் எண்ணியிருந்தான். ஆஹா, இவ்வளோ பிரம்மாண்டமான ஏரி, எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம். தொண்டை நாட்டில் பல்லவ அரசர் காலத்தில் அமைஞ்ச ஏரிகள்லாம் பார்த்தா இந்த ஏரிக்கு முன்னாடி குளங்குட்டம் மாதிரி தெரியுதே அப்படின்னு யோசிக்கிறான். வடகாவேரிலேருந்து வீணா சென்று கடலில் விடுற தண்ணியை பயன்படுத்துறதுக்கு மதுரையை கொண்ட பராந்தகன் புதல்வர் இளவரசர் ராஜசித்தர் இந்த கடல் போன ஏரி அமைக்கணும்னு எண்ணினாரோ, அவருடைய சிந்தனை தான் இப்படி ஆயிருக்கே. எண்ணி அதை செயலை நிறைவேற்றியிருக்காரே, செயல் வீரராக இருக்காரே, அவர் எப்படிப்பட்ட அறிவாளியாக இருக்கணும். அப்போ வீரத்துலேயும் அவருக்கு இணையாக இல்லை, செயல்லையும் சிறப்பாக இருந்திருக்காரு. தக்கோலத்தில் சென்று போராடினார் இல்லையா, அதாவது வேலை மார்பில் தாங்கிக்கிட்டு உயிர் நீத்தார் அல்லவா, அந்த யானை மேலே துஞ்சிய தேவர்னு சிறப்பு பெற்றார். இந்த சோழகுலத்து மன்னர்களில் அதிசயமானவங்க தான். அவங்க வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்துலேயும் சிறப்பாக இருக்காங்க. அறத்தில் அப்படியோ தெய்வ பக்திலையும் இருக்காங்க. இதெல்லாம் எண்ணிக்கிட்டு வீரநாராயண ஏரிக்கரை தென்கோடிக்கு வந்தியத்தேவன் சேர்ந்தான். அங்கே வடகாவேரிலேருந்து பிறந்து வந்த வடவாறு ஏரியில் சேரக்கூடிய காட்சியை பார்க்குறான். கொஞ்சம் தூரம் போய் ஏரி உள்பக்கம் படுகையாக அமைஞ்சிருந்தது. வெள்ளம் மோதும் போது கரைக்கு சேதம் இருக்கக்கூடாதுன்னு கருவேல மரங்களும் விலா மரங்களையும் அந்த படுகையில் வளர்த்துருந்தாங்க. கரையோரமாக நாணல் அடர்த்தியாக வளர்ந்துருந்தது. தென்மேற்கு திசையில் 2 பக்கமும் மர வரிசையோட வடவாற்றின் புது வெள்ளம் அந்த வீரநாராயண கலக்கிற காட்சி பார்க்குறதுக்கு அழகிய வர்ண கோலம் போட்ட மாதிரி காணுது.
அந்த மனோகரமான தோற்றத்தோட இனிமையையும் குதூகலத்தையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இன்னும் சில காட்சிகளை வந்தியத்தேவன் அங்கே பார்க்குறான். அன்றைக்கி 18ஆம் பேருக்கு திருநாள் இல்லையா? பக்கத்து கிராமத்துலேருந்து தந்த நிற தென்னங்குருத்துக்களால் சப்பரங்கள் கட்டி இழுத்து கொண்டு கும்பலாக மக்கள் அங்கே வந்து ஆடி பாடி கொண்டாடுறாங்க. புதிய ஆடை அணிஞ்சிருக்காங்க, விதவிதமான அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. பெண்களுடைய கூந்தலில் தாழம்பூ, செவ்வந்திப்பூ, மல்லிகை, முல்லை, இருவாச்சி, செம்பகம் முதலிய மலர்கள்லாம் கொத்து கொத்தாக இருக்குது. கூட்டாஞ்சோறு சாப்பிட்றாங்க. சித்திரான்னமும் எடுத்துக்கொண்டு பலர் குடும்பமாக வந்திருக்காங்க. ஏரிக்கரையில் சில பேர் தண்ணியில் ஓரமாக நின்றுக்கிட்டு சித்திரான்னம் ஒரு கழுகு அந்த விளையாட்டு மட்டையிலேயே போட்டுக்கிட்டு உண்டார்கள். அந்த மட்டை மாதிரி இருக்கும், அதை போட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க. இன்னும் சில தைரியசாலத்தில் தண்ணியில் போய் நடந்து போய் வடவாற்றங்கரையில் அடைஞ்சி அங்கே நின்றபடி சாப்பிட்டுட்ருக்காங்க. குழந்தைகள் சிலர் என்ன பண்ணுறாங்க, கமுகு முட்டையை வந்து கால்வாய் ஓரமாக எரிய அந்த மட்டை கணவாய் வழியாக தண்ணியில் அப்படியே மிதந்து போவதை பார்த்து சந்தோஷம் கட்டி கை கொட்டி சிரிக்கிறாங்க. அவர்கள் வந்து அறியாமையில் எடுத்துக்கிட்ட கரையோர மறுபக்கத்துக்கு ஓடி போய் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிறிது நேரம் வல்லவராக அங்கேயே நின்றுட்டுருக்கான். அங்கே சில பெண்கள் வந்து இனிய குரலாக இருக்காங்க. அவங்க பாடுறதை காது கொடுத்து கேட்குறான். அவங்க வந்து ஓடப்பாட்டும் வெள்ளைப்பாட்டும் கும்மியும் சிந்தியும் பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. வடவாறு பொங்கி வருது வந்து பாருங்கள் பள்ளியரே, வெள்ளாறு விரைந்து வருது வேடிக்கை பாருங்கள் தோழியரே, காவேரி புரண்டு வருது காணவாருங்கள் பாக்கியரேன்னு அவங்க பாடும்போது அந்த காதுக்கே அது இனிமையாக இருக்குது. வேறு சோழகுல மன்னர்களுடைய வீர புகழை கூறும் பாடலையும் பாடுறாங்க. 32 போர்கள் ஈடுபட்டு உடம்பில் 96 காயங்களை ஆபரணமாக கொண்டு வந்த விஜயாலய சோழன் வீரத்தை சில பெண்கள் பாடுறாங்க. அவனுடைய மகன் ஆதித்த சோழனுடைய வீரத்தை பற்றி அவன் காவேரியில் நதி உற்பத்தி இடத்துலேருந்து கடல் சேரும் இடம் வரைக்கும் 64 சிவாலயம் கட்டியிருக்கிறத பற்றி ஒரு பொண்ணு அழகாக பாடுறா. ஆதித்தோட மகன் பராந்தக சோழன் மகாராஜா வந்து பாண்டியர்களையும் பல்லவர்களையும் சேரர்களையும் எப்படி ஜெயித்தார், ஈழத்தில் போய் படை அனுப்பி எப்படி அவருடைய வரலாற்றில் வெற்றியை பதிச்சாருன்னு இன்னொரு பொண்ணு ஆர்வமாக பாடுறா. ஒவ்வொருத்தி பாடும்போது அவளை சுற்றி பலர் ஆஹா ஆஹான்னு பாராட்டுறாங்க. குதிரையிலேருந்து அவனுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவனுக்கு ஒரு மூதாட்டி பார்க்குறா, வயசான அம்மா. தம்பி, ரொம்ப தூரத்துலேருந்து வர களைப்பாக இருக்க, வா சாப்பிட்லான்னு கூப்பிட்றா, கூட்டாஞ்சாறு சாப்பிட்லான்னு. அங்கே இருந்த இளம் நங்கைகள் நம்ம வாலிப பிராணியை பார்த்துட்டு அவன் தோட்டத்தை பார்த்து ரகசியமாக பேசிக்கிட்டு கலகலன்னு சிரித்தாங்க. வந்தியத்தேவனுக்கு ஒரு பக்கம் வெக்கமாக இருக்குது, ஒரு பக்கம் குதூகலமாக பிடிக்கிட்டு இருக்குது. அந்த மூதாட்டி சொன்ன மாதிரி போய் சாப்பிட்லாமா வேணாமான்னு அவனுக்கு யோசனை அதிகமாக தான் இருக்குது. அங்கே நின்று பெண்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்களேன்னு அவன் ரொம்ப யோசிக்கிறான். அத்தனை அழகிய பெண்களை ஒரே இடத்துல காண்பது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து அழகாகவும் இருந்தது. எல்லோரும் ரம்பையும் மேனகையும் போல் அவனுக்கு தெரிஞ்சுது. தென்மேற்கு திசையில் வடவாட்டு நீரோட்டத்தில் ஒரு காட்சி அவனை சிறிது தயங்க செஞ்சுது. வெள்ளை பாய்கள் விரிக்கப்பட்ட 8 பெரிய ஓடங்கள் வெண்சிலை விரித்து கொண்டு நீரில் வேகமாக வருது. பல வகை களியாட்டங்கள் ஈடுபட்டிருந்த மக்கள் அனைவரும் அமைதியாக ஓரமாக நிற்கிறாங்க. அந்த படகுலேருந்து வந்த ஒரு வீரன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மூளைக்கு வந்து சேர்ந்த உடனே அவங்கள ஓரம் போங்கன்னு தள்ளி விட்றான். ஜனங்களும் எதுவும் பேசாமல் அமைதியாக தள்ளி போகிறாங்க. வந்தியத்தேவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. யார் இவங்க, எங்கேருந்து வராங்க அப்படின்னு யோசிக்கிறான். கையில் கோல் பிடித்து நின்ற ஒரு பெரியவரை பார்த்து வந்தியத்தேவன் கேட்குறான், ஐயா, இந்த வீரர்கள் யார், எங்கேருந்து வராங்க அப்படின்னு கேட்குறான். தம்பி, உனக்கு தெரியலையா? அதோ அந்த படகுலேருந்து நம்ம இப்போ நடுப்படல ஒரு கொடி பறக்குது பாரு, அது பனைமரம் போல் தெரியுதா? ஆமாம் ஐயா, ஆமாம், பனைமரம் கொடி தான் தெரியுது. அது வந்து பழவேற்றையர் கொடி, உனக்கு தெரியாதா? மாவீரர் பழவேற்றையர் தெரியாதா? அவர் வராருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். பழவேற்றையரை தவிர வேறு யார் இவ்வளோ உயர்வாக கொடியை வச்சுட்டு வர முடியும்? வல்லவரையன் கண்கள் அளவில்லாத வியப்புனால் விழுந்து படகு தேசியை பார்க்குறான். பழவேற்றையை பற்றி வல்லவரையனுக்கு நிறையா தெரியும். தெற்கே ஈழ நாட்டிலேருந்து வடக்கே கலிங்க நாடு வரைக்கும் அண்ணன் தம்பியாக இருக்கிற பெரிய பழவேற்று சின்ன பழவேற்றுங்க ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. உறையூருக்கு பக்கத்தில் வடகாவிரி வடகரையில் பழுவூர் அவர்களுடைய நகரம். விஜயாலய சோழன் காலத்திலேருந்து பழவேற்றையர் குலம் வந்து வீரப்புகழ் பெற்றிருக்கு. அக்குடும்பத்தார் சோழ மன்னர் குடும்பத்தோட கொடுப்பனை கொள்வினை செஞ்சு வந்தாங்க. இது அவருடைய குலத்தின்மை வீரப்புகழ் காரணமாக பழவேற்றையர் குலம் வந்து அரச குலத்துக்கு சிறப்புகள்லாம் பெற்றிருந்தது. தனியாக கொடி போட்டுக்கொள்ளும் உரிமையும் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ பழவேற்றையர் 20 மூத்தவர் 24 போரில் ஈடுபட்டவர்.
அவர் காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டில் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு புகழ் வாங்கியிருக்கார். இப்போது சோழ நாட்டு அரசாங்கத்தில் மிக உன்னதமான பல பதவிகளை அவர் வகிக்கிறார். குறிப்பாக தனாதிகாரி, தானியாதிகாரி, தன பண்டாரமும் தானிய பண்டாரமும் அவருடைய அதிகாரத்தில் இருக்குது. வரி விதிக்கிறது, வசூலிக்கிறது அவர்கிட்ட இருந்தது. எந்த சிற்றரசரையும் கோட்டத் தலைவரையும் பெரிய குடுத்தனக்காரரையும் இவ்வளோ வரி தரணும்னு அவரால் சொல்ல முடிஞ்சுது. ராஜாவுக்கு அடுத்த லெவலில் இப்போ வலிமை மிக்கவராக இருந்தார். அத்தகைய மகாவீரரும் அளவில்லா வலிமை கொண்ட பெரிய வேற்றை பார்க்கணுன்னு ஆசை வந்தியத்தேவன் மனசில் வந்தது. ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரில் புதிய பொன் மாளிகையில் இளவரசர் ஆதித்ய கரிகாலர் அவர் அதை தன்கிட்ட அந்தரங்கமாக அழுத்தி சொன்ன செய்தி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. வந்தியத்தேவா, நீ சுத்த வீரன், எனக்கு தெரியும். நீ நல்ல அறிவாளி. இந்த பொறுப்பை விட்டு நான் ஒப்படைக்கிறேன். நான் கொடுக்குற இந்த ஓலையில் ஒன்றை என் தந்தை மகாராஜாவோட இன்னொன்று என் சகோதரி இளையப்பிராட்டி ஒப்படைக்க வேணும். தஞ்சையில் ராஜ்யத்தின் மிகப்பெரிய அதிகாரிகளை பற்றி கூட ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். அதில் நான் அனுப்பும் செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது. எவ்வளோ முக்கியமானதான் நீ வழியில் இந்த ஓலையை பத்திரமாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது. நீயாக வலு சண்டைக்கு போகாமல் இருந்தால் மட்டும் போதாது. வேறு யாராவது சண்டைக்கு வந்தாலும் நீ சண்டை போடக்கூடாது. அப்படி நீ அமைதியாக நல்ல மாதிரியாக கொண்டு ஒப்படைக்கணும்னு அவர் கொடுத்த அந்த நினைவு ஃப்ளாஷ்பேக்காக வந்தது. அப்போ குறிப்பாக பழுவேட்டையரிடமும் மதுராந்தகத்தினர் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சார். சோழ சாம்ராஜ்ய பட்டத்துக்குரிய இளவரசரும் வடதிசை சைத்தன்யத்தினுடைய மாதாண்ட நாயகம்னு ஆதிக்க கரிகாலர் இவர் சொல்லியிருந்ததுனால வந்தியத்தேவன் ரொம்ப யோசனை பண்ணி அந்த நினைவு வரவே பழுவேட்டரை பார்க்கணுங்கிற அந்த ஆசையை விட்டுட்டு குதிரையை மேலே தட்டி விட்டு மேலே போக ஆரம்பித்தான். குதிரை களைப்பாக இருந்தனால போக முடியாமல் மேலே போச்சு. சரி, இன்றைக்கி இரவு கடம்பூர் சம்பூராய மாளிகையில் தங்கிட்டு நாளை காலையில் புறப்படும்போது வேறு நல்ல குதிரை வாங்கிக்கலாம், குதிரை சம்பாதிச்சிக்கலான்னு சொல்கிறான். சம்பாதிக்கிறதுனா வேலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு மனசுக்கு தீர்மானிச்சுக்கிட்டான்.